திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 1 கோடி ரூபாய் வரை மோசடி புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கடன் வாங்காத நபர்களுக்கும் கடனை செலுத்த கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதால் வாக்குவாதம் எழுந்துள்ளது. அவர் கேட்பாரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சுல அன்னைக்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. இப்ப நாடுல நீடுகள் வந்தா என்னன்னு சொல்லி கேட்டா எங்க போறது? இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க எடுக்க நீங்க எனக்கு முடிக்கணும். நீங்க எடுக்கல நீங்க பண்ணாதீங்க. அவர் கேட்பாரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சுல அன்னைக்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. இப்ப நாடுல நீடுகள் வந்தா என்னன்னு சொல்லி கேட்டா எங்க போறது? இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க எடுக்க நீங்க எனக்கு முடிக்கணும். நீங்க எடுக்கல நீங்க பண்ணாதீங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்க கேட்கலாம். கனிராஜ் வணக்கம். என்ன நடந்தது? இந்த கடன் வாங்காதவர்கள் எவ்வளவு பேருக்கு இந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது? அவர்கள் என்ன கூறுகிறார்கள் இது தொடர்பாக? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த சிவஞானபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் உள்ளது. இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் கூட்டாத்து ஐயம்பாளையம், சி புதூர், போடிய கவுண்டன்பட்டி, குள்ளிச்செட்டிவெட்டி, கு லட்சுமிபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் சிறு கடன், விவசாய கடன், கால்நடை கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை இந்த கூட்டுறவு வங்கியில் பெற்றிருந்தனர். இந்நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு இந்த பகுதியைச் சேர்ந்த ஏழை மக்கள் சிறு குறு கடன் ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் வாங்கியதாக அவர்கள் 100 நாள் வேலைக்கு கொடுத்த ஆதார் கார்டு பயன்படுத்தி முறைகேட்டில் ஈடுபட்டு தற்போது அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் தலா 27,000 வரை அசலும் வட்டியும் செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதி மக்கள் அங்கு போய் அதிகாரிகளுடன், அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயலாளர் மற்றும் அங்குள்ள அலுவலரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதே வங்கியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நகை கடன் பெற்று அது தமிழக அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த நகைகளை கேட்டு சென்ற போது நகைகள் ஏலம் போய்விட்டதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த 3 பேர், சிவஞானபுரத்தை சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இது சம்பந்தமாக மாவட்ட கூட்டுறவு மத்திய கூட்டுறவுக்கு இந்த பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் இந்த வங்கியில் குறைஞ்சது இதுவரைக்கும் 1 கோடி ரூபாய் வரை அந்த கடன் வழங்கப்பட்ட தொகையும் பிளஸ் 150க்கும் மேற்பட்ட நகைகளை திரும்ப தராமல் முறையீடு செய்ததால் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது அதிகாரி விசாரணை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கனிராஜ்.